பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற வசனம் இன்னைக்கு ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கிறோமா? இல்லை சமாதானமாக மற்றவங்க கிட்ட பேசுகிறோமா? இல்லை சமாதானமாக மற்றவங்க கிட்ட பழகுறோமா? இன்றைக்கு நாம் சிந்திச்சு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரே சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம், பிரிவினைன்னு சொல்லிட்டு ஒரே சண்டையாக தான் இருக்குது. அப்பா அம்மாக்குள்ள சண்டை, பிள்ளைங்க பெற்றவங்களுக்குள்ள சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, மாமனார் மகனுக்குள்ள சண்டை, எப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி வெளியில தான் போய் பார்க்கலான்னு பார்த்தா தொழிலில் மற்றவங்க நமக்கு போட்டியாக பொறாமையாக நினச்சி நமக்கு விரோதமாக எழும்பும்போது நமக்குள்ளே உள்ள சமாதானமே கெட்டு போயிடுது. அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஒரு தண்ணி பிடிக்கிறதுல பிரச்சனை, வாய்க்கால் அந்த மாதிரி சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் இல்லாமல் இருப்போம். அதுவும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, யாராவது நமக்கு விரோதமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து சமாதானமாக தான் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் அது 1% கூட இருக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரே போராட்டமாக தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ஏன்னா ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சமாதானத்தை குலைக்கிற விஷயத்த நம்ம தான் அந்த வசனத்தை சொல்லி நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா இப்போது நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சாலும் பதிலுக்கு நாம் அவங்களுக்கு தீமை செய்யாமல் ஏசப்பா கிட்ட சொல்லணும். அவர் பார்த்து கொள்வார், அவர் அவங்களுக்காக யுத்தம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாட்களில் அதாவது குடும்பத்துக்குள்ளேயே அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள சண்டைனா அவங்களுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு ஈகோ கிரியேட் ஆயிடுது. நான் போய் எப்படி பேச, நான் போய் எப்படி மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நீங்கள் அப்படி இருக்கலாம், நாளைக்கு உங்கள் தகப்பன் தாயோ இல்லை பிள்ளைங்களோ யாருக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையினால அவங்க மறித்து போயிட்டாங்கனாலோ பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ நம்ம இவங்கக்கிட்ட சாரி கேட்டிருக்கலாமே, ஐயோ இவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாமே, இவங்க கேட்டதை நம்ம வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பின்னாடி நம்ம லைஃப்பை ரொம்ப தூரம் கடந்துட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. அது நமக்கே நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக கில்ட்டியாகவே இருக்கும். அதனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஈகோவெல்லாம் எடுத்து போட்டு யார்கிட்ட நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஒரு கால் பண்ணியோ நேரில் போயோ சாரி மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பாரு. அதனால் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போது லைஃப்பில் எல்லாமே லேட்டராக நம்ம புரிஞ்சிக்கவே கூடாது. அதனால் மித்த இடத்துலையும் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ் எல்லா இடத்துலையும் கூடிய விரைவில் நம்ம எல்லாருக்கூடையும் சமாதானத்தோடு இருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.